ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் யாத்ராமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். நீ போ, உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் போதிப்பேன் என்றார். மோசேயை வனாந்திரத்தில ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மோசேயை அழைத்து, நீ எகிப்திற்கு போய் அங்கே ஆளோட்டிகளின் நிமித்தம் வருத்தப்படுகிற, துக்கப்படுகிற, துன்பப்படுகிற, கூக்குரல் எடுகிற என் ஜனங்களை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும். அப்பொழுது மோசே சொல்கிறார், நான் மந்த நாவு, திக்குவாய். I don't know, Lord, how to speak with the people. I had not an eligible person to do this work. So please, leave me. என்னை விட்டுவிடும் ஆண்டவரே. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், நீ போ, உன் வாயோடு நான் இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இந்த காலை வேளையில் அநேகர் எதை பேச வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் பல நேரங்களில் நாம் தவறு செய்து விடுகிறோம். அப்பொழுது நாம் ஏதாவது பேசிவிட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் பொழுது, நான் இந்த அர்த்தத்துல சொல்ல, நான் இப்படி சொன்னேன்னு சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா பவுலடியார் சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, அதாவது நான் என்ன பேச வேண்டும், நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நான் தெரியாமல் இருக்கும் பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நான் சார்ந்து கொள்ளும் பொழுது நான் என்ன பேச வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். He teach me. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் சில நேரங்களில் அவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை கவனிப்பது இல்லை. நம்ம அங்க என்ன மறு உத்தரவு கொடுக்கணும், நம்ம பாட்டு கோவப்பட்டு சில நேரங்களில் நம்மளை எரிச்சல் படுத்தி விட்டுருவாங்க. அப்போ நம்ம கோவம் வந்துடும். கோவம் வந்தோடனே நம்மளா இருக்க மாட்டோம். உடனே வாயில என்னெல்லாம் வருதோ கடமுட 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 கடமுடன்னு பேசி தீர்த்துட்டு அப்புறம் நான் போய் மன்னிப்பு கேட்டு சோம் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அப்படிதான் இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை, அவங்க அப்படிதான் இருந்தாங்க. வீட்டுக்காரர் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்துடுவான், எங்கேயா கடன் வாங்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்து வீட்டில் விடுவான். இந்த அம்மா என்ன பண்ணோம், அந்த கட்டை எடுத்து வச்சு சாத்துன்னு சாத்தி கெட்ட வார்த்தையில திட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த அம்மா போய் தனியா உட்காந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஜெபத்தை கேளுங்க. ஆண்டவர் பாப்பாரு, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. அந்த சூழ்நிலையில எமோஷனலை விட்டு கேர்ஸ் ஆன் த ஹோலி ஸ்பிரிட். எமோஷனலை விட்டுறணும், பரிசுத்த ஆவியானவர் பிடித்து கொள்ளணும். இந்த சூழ்நிலை நான் என்ன செய்ய, நீங்க பேசுறது எனக்கு கேட்குது என்னன்னா, ஆமா அவன் கடன் வாங்கிட்டு வருவான், அவன் ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டு வந்து வைப்பான், 7:30 கொண்டு வருவான். அப்ப ஆவியானவரே என்ன சொல்றே,
அப்படின்னு நான் கேட்க முடியுமா? முடியாது. We have to take some decision for that. ஒரு அம்மா எனக்கு நல்லா தெரியும். அந்த அம்மா ஜெப வீராங்கனை என்று அது தன்னைத்தானே சொல்லிக்கணும். ஆனா நீங்க தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளணும்னு எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு அது அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். ஜெபம் அன்னை பாஷை பேசி ஜெபம் பண்ணிச்சுன்னா நல்லா ஜெபம் பண்ணும். ஆனா திடீர்னு தூங்க ஆரம்பிச்சதுன்னா கொரட்டை விட்டு தூங்கும். ஜெபத்துல கேட்டா நீதிமானுக்கு ஆண்டவர் நித்திரை தராருன்னு சொல்லும். அந்த அம்மா பேசும் பார்த்துக்கோங்க, வாயை திறந்தாலே அப்படி இப்படி இப்படி அப்படி இப்படி அப்படின்னு வச்சு விளாசும். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் பிரசங்கம் சரியில்லை, இவன் பாட்டு சரியில்லை, இவன் நடத்த சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எல்லாம் சரியில்லை. நம்ம ஆனா ஜெபம் பண்ணும்போது மட்டும் ஆண்டவர் என்னை வெளிப்படுத்தணும், ஆண்டவர் எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கும். எதை சொல்லி தருவாரு? ஒன்றும் சொல்லி தர முடியாது. பிசாசம் வந்து நிற்கும். தூஷணமாய் பேசும் நாவுகள் பிசாசுக்கு அடிவை. அதனால ஆண்டவர் சொன்னார், இந்த செய்தியை கேட்கிற ஒரு சில ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் அவர்களுக்கு என்ன மறு உத்தரவு கொடுப்பது? ஒருவேளை உங்க வீட்டுக்காருக்கா இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கா இருக்கலாம். யாருக்கும் நீங்க பதில் சொல்லணும். கடங்காரனுக்கா கூட இருக்கலாம். நீங்க யாருக்கோ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நிக்கிறீங்க. அப்ப நீங்க யோசிக்கிறீங்க, நான் என்ன சொல்ல, நான் என்ன சொல்ல, நான் எப்படி சொல்ல, நான் எந்த மாதிரி சொல்ல, அப்படி நீங்க போராடிட்டு சிலர் உட்காந்து ரெவெல்லாம் யோசிப்பாங்க, தூங்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் வந்து இப்படி கேட்பாரு, அந்த அம்மா வந்து இப்படி கேட்கும், நான் என்ன சொல்ல, ஆண்டவர் நான் இப்படி சொல்லிட்டா, ஆண்டவர் நான் அப்படி சொல்லிட்டா, ஆண்டவரே இது இப்படி தானே, இப்படி நான் சொல்றேன். அவருக்கு ஆலோசனை கொடுப்போம். ஒரு சமயம் ஒருத்தர் ஒரு கடன் வாங்கிட்டார், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு இந்த கடனை அடைக்கணும்னு ட்ரை பண்றாரு. அவருக்கு வர்ற கொஞ்சம் வருமானம், அந்த வருமானத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கணும், மற்ற காரியங்கள் எல்லாம் அவருக்கு ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் அதிகம். அப்போ அவர் என்ன பண்ணாரு, அந்த கடைக்காரருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தார். வட்டி மட்டும் கொடுத்துட்டு இருந்தார். வட்டியில் கொஞ்சம் கொடுத்தாரு. ஆனால் இந்த மாதம் கஷ்டமாக இருக்குண்ணே, இதை வச்சுக்கோங்க, நான் அடுத்த மாதம் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறேன். அவருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வர்றார். அப்படி கொடுத்துட்டு வரும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் ஒரு கடைக்காரன் ரோட்டில் பார்த்து, என்னப்பா என் பணம் எப்போ தர்ற மாதிரி? உடனே அவர் சொன்னார், அண்ணே ரொம்ப கஷ்டண்ணே, வட்டி மட்டும் கொடுக்குறேண்ணே, கொஞ்ச நாள் கழிச்சு நான் அசல் தரேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் நாளைக்கு காலையில் உன் வீட்டுக்கு வருவேன். நீ பணத்தை எடுத்து வைக்கலன்னு வச்சுக்க, உன்னை கேட்குற கேள்வியில் உனக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, ஜாக்கிரதை பார்த்துக்கோ, நாளைக்கு காலையில் உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போய் உள்ள உட்காந்து யோசிக்கிறாரு, மனைவிகள்கிட்ட சொல்றாரு, பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. இப்படி சொல்லிட்டு போயிருக்கான், நம்ம என்ன பண்ணலான்னு தெரியல. இப்போ நம்ம சாகவும் முடியாது, ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவரை நம்புறோம். நான் ஒன்று வேணா பண்றேன், ராத்திரி நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்றேன். ஆண்டவர் அந்த மனிதனத்துல நான் என்ன சொல்லணும் பேசணும்னு சொல்லுங்க, அதை மட்டும் நான் சொல்றேன்ப்பா அப்படின்ட்டு அவரு தன்னுடைய ஒரு அறையில போய் அறையை பூட்டிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்க ஆரம்பிச்சா ஓலமிட்டு அழுகுறார், ஓன்னு கத்துறாரு, ஏசப்பா நான் என்ன செய்வேன்னு தெரியல, நாளைக்கு காலையில வந்து உன் குடும்பத்தை பணத்தை கேட்பேன், தரலன்னா உன்னை அசிங்கப்படுத்துவேன். வேற என்னென்னமோ சொல்லியிருக்கான், ஒரு மனைவியை பத்தி, பிள்ளைகளை பொண்ணை பத்தி என்னென்னமோ சொல்லியிருக்கான்.
ஒரு தாங்க முடியல, மனது வலி, கதறி அழுகுற. வெளியில மழை, சோனு நல்ல மழை, நல்ல மழை வச்சு வாங்குன்னு வாங்குது மழை. இவரு அழுது ஜெபம் பண்றார். அப்புறமா அதிகாலையில ஜெபம் பண்ணி டயர்ட் ஆயிட்டார். ரொம்ப சரி கொஞ்ச நேரம் போய் படுப்போம். காலையில அவன் வந்தான், ஆண்டவர் என்ன சொல்றோம் அதை மட்டும் சொல்லுவோம், வேற ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்ட்டு வந்து அவர் தான் படுக்கையில படுக்கிறதுக்காக இவர் அறையிலேருந்து வெளில வர்றாரு. மனைவி பிள்ளைகள் எல்லாம் வாசல் அப்படியே கண்ணீரோடு உட்காந்துருக்காங்க. இவர் என்னாச்சு ஒன்றும் ஆகலைங்க, நீங்க போட்ட சத்தம் எங்களை தூங்க விடல, நீங்க ஜெபம் பண்ணீங்கல்ல அந்த அந்த ஓலம் எங்களை தூங்க விடல, நாங்களும் உங்களோடு சேர்ந்து தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நல்ல வேலை, நீங்க போட்ட சத்தம் ஊருக்கே கேட்டுருந்துச்சுன்னா ஊரே இப்படிதான் நின்றுருக்கும். ஆனா நல்ல வேலை, நல்ல மழை, சத்தம் கேட்கல, வெளியிலே போகல. இப்பதான் மழை, நீங்க ஜெபம் முடிக்கிறீங்க, மழை விட்டுச்சு. அப்போ அவங்க எல்லாம் குடும்பமா சரி ஆவியானவர் ஆண்டவர் நம்ம நடத்துவார், ஆண்டவர் இயேசு நடத்துவார்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டாங்க. காலையில இவர் எழுந்துச்சு, எப்போதும் ஒரு வேலைக்கு அலுவலுக்கு போறாரு. அவர் வரல. மனைவிட்ட சொல்றாரு, கடைக்காரன் வந்தாலும் சொல்லு, நான் வந்து பேசுறேன், நீங்க எதுவும் பேசிடாதீங்கன்றாரு. கடைக்காரன் வரல, அன்னைக்கு வரல, அடுத்த நாள் வரல. 3 நாள் கழித்து இவர் காத்துட்டே இருக்கார், வந்தானே சொல்லணும், உண்மையை நிலைமை சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றானோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரோ நான் அவரோட பதில் சொல்றேன் அப்படின்னு காத்திருக்கார். 3ஆவது நாள் இவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல். அவருடைய பைக் எடுத்துட்டு போறாரு. போனா அந்த கடைக்காரன் எடுத்த மாதிரி வரான். இவருக்கு எப்படி இருக்கும்? இவருக்கு மனதெல்லாம் பக் 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 பக்குன்னு அடிக்குது. என்ன கேட்க போறானோ தெரியல ஆண்டவரே, நான் ஏதாவது என்ன தவற சொல்லக்கூடாது ஆண்டவரே அப்படின்னா, கோவப்பட்டு எதை பேசிடக்கூடாது ஆண்டவரே அப்படிலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அவன் சிரிச்சுட்டு, என்னையா எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. இல்லைண்ணே வர, அதை பேசாதப்பா, கடன் தானே, கடன் காசு நீ எப்போ முடியுதோ அப்போ கொடு, அந்த வட்டியை கொஞ்சம் பார்த்து கொடு, எப்போ முடியுதோ அப்போ கொடு, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடி, சரியா? நான் கொஞ்சம் கோபமாக பேசுவேன் அவங்ககிட்ட, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி நீ இப்போ எப்போ உனக்கு வசதி வந்து கொடுப்பான், சரி வரட்டுமா அப்படி போயிட்டார். இவருக்கா ஆனந்த சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். அதான் கத்து, உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன், உன் வாயோடு நான் இருந்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். இந்த கத்தர் உங்களோடு பேசுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து குழப்பம் அடைஞ்சு இதுல எப்படி என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு கவலைப்பட்டு இருக்கீங்கல்ல, என்ன பேச போறோன்னு தெரியாம இருக்கீங்களே, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். அப்படி பேசும் பொழுது எதிராளிகள் அமைதியா போயிடுவான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேரா வெளிப்படும் போது அமைதியா போயிடுவான். அவனுக்கு என்ன மறு உத்தரவு கொடுக்கணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஒரு முறை ஆலயத்துல ஒரு பெரிய கூட்டம் வந்து நிக்குது. அந்த ஊர்ல ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது, பொங்கல் வரும்போது, கோயில் திருவிழா வரும்போது, வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அன்னதானம், வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வச்சாங்கன்னா ஊருக்கு வரி போடுவாங்க. இப்போ வீட்டுக்கு எவ்வளோ கட்டணும் அப்படின்னு. அப்போ ஒரு புக் எடுத்துட்டு ஒரு பெரிய கூட்டம் வந்து வாசல்ல நிக்குது. ஊருக்கு வரி போட்டிருக்குங்க, சரி இப்போ நீங்க இவ்வளோ அமௌண்ட் தரணும். அப்படியா, எனக்கு ஒன்றும் புரியல, எவ்வளோ தரீங்க, சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி நிற்காங்க நோட்டை வச்சுட்டு. ஆவியார்கிட்ட அவங்க நிற்கும் போதே ஒரு தலையை கொடுத்து ஒரே ஒரு சின்ன வார்த்தை, ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, நான் என்ன பேச சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு, அதை எடுத்து ஓனத்தை சொல்றேன்னு சொல்லு.
அண்ணே அண்ணே இந்த இடத்துக்கு ஓனர்கிட்ட சொல்றேனே, அவர் கொண்டு வந்து உங்களை பார்த்து கொடுத்துருவாரு. அப்படி இல்லைங்க, நீங்க உங்க கையில உள்ளத இல்லைண்ணே, நீங்க வரி போட்டிருக்கீங்க, நான் கொஞ்சம் கொடுத்து அவரு கொஞ்சம் கொடுத்தா அது நல்லா இருக்காதுல்ல, அதனால அவரே கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன், உங்களை பார்த்து கொடுத்துட்டு போயிடுவாருண்ணே. சரி 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 அப்படின்ட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்துல ஆண்டவர் இந்த ஞானத்தை தந்து வார்த்தையை தந்த போது எல்லாரும் எதிர்ப்பே தெரிவிக்கல. சரிப்பா வாங்க போலாம் அப்படின்னு போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. ஆவியார்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா நான் என்ன பேச இவங்கிட்ட, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேனே, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன், கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்களேன் கேளுங்க. அதிசயங்களை காண பண்ணுவார். நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்கும். வாயோடு இருந்து கர்த்தர் பேசுவேன்னு சொல்றார். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லி வைத்திருக்கிறார், வாயோடு கூட இருந்து கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆமென்.